எங்க 6 மணி ஆயிட்டு நான் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வரதுக்குள்ள நீங்க குளிச்சுட்டு ரெடி ஆயிருங்க. சரிம்மா. இப்படி எனக்கு ஒரு மருமக கிடைக்கிறேன் கொடுத்து வச்சிருக்கணும். சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குதவும் செங்கதிர்வேலூர் பாதமிரண்டில் பல்மணி. அத்தை, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க ஹால்ல ரெஸ்ட் எடுங்க. சரி மக்கா. இந்தாங்க அத்தை, காஃபி குடிங்க. நீ குடிச்சியாமா? நீங்க குடிங்க அத்தை, அவர் இப்ப குளிச்சுட்டு வந்துருவாரு, அவர் குடிக்கும் போது நானும் குடிக்கேன். சரிம்மா. ஐசு எலும்பு லேட் ஆயிட்டுல. என்னது லேட் ஆச்சு? 11 மணி தான ஆச்சு. கொஞ்ச நேரம் கிடந்து தூங்கு. எங்க அம்மா கீழே எடுத்து சில்லாட்ட மாதிரி ஆடுவாட்ட, நீ எலும்பிட்ட. சரி, அப்போ ஒரு வேலை பண்ணுங்க. கீழே போய் காஃபி எடுத்துட்டு வாங்க. நான் காஃபியை குடிச்சிட்டே எழுந்திருந்தேன். இதுவும் காலை வேணுனாலும் பிடிக்கும்ட்ட. எங்க அம்மா இதெல்லாம் பார்த்தா ஏசுவா. நீ கீழே வந்து காஃபி குடி, எலும்பிட்ட. லவ் பண்ணும்போது அப்படி இப்படின்னு சொன்னா இப்ப இப்படி சொல்லிட்டு இருக்கா. எங்க அம்மா ஏசுவா படுங்கோனே. ஐசு புரிஞ்சுக்க மக்கா, எலும்பு. எலும்பெல்லாம் முடியாது, நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. சரி, லவ் பண்ணிக்கிட்டு நம்ம பட அவஸ்தை இருக்க. இதுக்கு கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம். என்ன இப்ப சொன்னா? இன்னும் ஒன்னு அதிகமா லவ் பண்ணணும்னு சொன்னேன். உனக்கு எப்படி கேட்டுச்சு? எனக்கு வேற ஏதோ கேட்டுச்சு. கேட்டுட்டோம். சரி, கீழே போய் காஃபி எடுத்துட்டு வா. சரி போறேன் மக்கா. சில்லாட்டையிலோடி அம்மா தான் கிடந்துச்சு ஆகணும். லே மணி, யாம்ல காஃபியை ஒளிச்சு கொண்டு போறா. இங்க இருந்து குடிச்சா என்ன? ஒளிச்சுலாம் ஒன்னும் கொண்டு போலாமோ, மேல ரூம்ல போய் இருந்து குடிக்கலாம்னு தான். நடிக்காதல, காஃபி உன் பொண்டாட்டிக்கு தானே எடுத்துட்டு போறா. ஆமாமோ, சரியா இருக்கு. அன்னைக்கு என் பேச்சு கேட்டிருந்தா உனக்கு இதெல்லாம் தேவையால. லவ் லவ் லவ்னு அவதான் முக்கியம், அவன் இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்லிட்டு போனால. உனக்கு இன்னும் வேணும், இதுவும் வேணும். அவளுக்கு காஃபியை கூடி எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுப்போ. சரிமோ, நான் மேல போறேன். நம்ம பார்த்துருந்தா கூட மூத்த மருமகளை பார்த்த மாதிரி அழகான பிள்ளையா பார்த்துருப்போமே. இவன் லவ்வுடலாம் போய் செத்து தொலைச்சிட்டான். இந்த ஐஸ் காஃபி. காஃபி யாரு போட்டா? உங்க அம்மையா? கேவலமா இருக்கு. அண்ணி தான் காஃபி போட்டாவ. காஃபிக்கு என்ன குறைச்சல், நல்லா தான் இருக்குடா. கீழே இருந்து குடிச்சிட்டு தான் வந்தேன். ஓ, அப்ப நான் என்ன போய் சொல்றேன், நான் நல்லா இல்லைன்னு? எதுக்கு ஐஸ் காலு நீ சண்டையிலுக்கா? நான் ஒண்ணுமே சொல்லல. போதுமா? எனக்கு காஃபியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். எடுத்துட்டு போ. ஃபர்ஸ்ட் போய் பிரஷ் பண்ணு. எனக்கு தெரியும்ல, நீ மூடிட்டு போ. சரி. அந்நியார சொன்ன உடனே பொத்துட்டுல கோவம் வருது. காஃபி என்னைக்கு விட இன்னைக்கு தானே அழகா இருக்கு. என்னத்தை தான் போட்டு தந்தாலும் நமக்கு தான் ஒண்ணுமே போட வர மாட்டேங்க. நம்ம அம்மா நமக்கு ஒண்ணுமே சொல்லி தரல. நம்ம என்ன பண்ண முடியும்? தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. அப்போ நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது உனக்கு காது கேட்கல அதானே? ஏதோ பிச்சைக்காரி யோட்டி யோட்டின்னு கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டு. ஆனா ஐஸ்ன்னு கூப்பிட்ட மாதிரி இல்ல அத்தை. நீ பிச்சைக்காரின்னு சொல்லுவா, இன்னும் நல்லா சொல்லுவா. ஓய கிழிச்சுட்டுறோம்ட்டேன். சுதா போய் பாத்திரம் பூசிட்டு இருக்கல, நீ வீட்டு முன்ன இருக்க குப்பையெல்லாம் அள்ளு போ. அத்தை, நான் தான் போன் நோண்டிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல. நீங்க சும்மா தானே இருக்கிறீங்க, நீங்க போய் அள்ளுங்க போங்க. வாய்க்கு வாய் பேசிட்டு இருக்காத, சொன்னதை மட்டும் போய் பண்ணு போ. அத்தை, நான் தான் உங்க பேச்ச மதிக்கவே மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல. அப்புறம் எதுக்கு தான் சொல்லி நோஸ் கட்டாங்கறிய? சனியனோட எங்க இதுதான் பிடிச்சிட்டு வரானாலோ. அத்தை, உங்க பையன் படிச்ச காலேஜ்ல தான் அத்தை நானும் படிச்சேன். அங்க இருந்து தான் அத்தை மணி என்ன பிடிச்சிட்டு வந்தான். வாய்க்கு வாய் பேச மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. அத்தை, மதியம் என்ன குழம்பு வைக்கணும்? சிக்கன் பிரியாணி பண்ணுங்க. ஆமா ஆமா, இவளுக்கு சிக்கன் பிரியாணி பண்ணி வாயில கொடுக்கணும். நீ அவியல சாம்பாரம் வை. நீங்க இப்ப ஏன் தேவலாம் பேசிட்டு இருக்கீங்க? அக்கா, நீங்க என்ன பிரியாணி பண்ணி தாங்க. அத்தை, பிரியாணியே பண்ணிடுவோம் அப்ப இன்னைக்கு. நீ ஏன் பேச்சு கேப்பியா இல்லனா அவ பேச்சு கேப்பியா? அத்தை, சின்ன பொண்ணு ஆசைப்படுறா, பண்ணி கொடுப்போமே. நீ அவியல சாம்பாரம் போய் வை. அக்கா, பிரியாணி வைங்க இன்னைக்கு. பிரியாணி வேணும்னா போய் வெங்காயம் வெட்டு போ. அதெல்லாம் வெட்ட முடியாது. வெங்காயம் வெட்டினா கண்ணுல இருந்து